ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆப்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேக் பேஸ் இல்லைன்னா டீ கேக் எடுத்து நல்லா இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே சர்க்கரை பாகு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது குலோப் ஜாமுன், ஜிலேபி இதுக்கெல்லாம் பாகு செஞ்சோன்னா மிச்சமாகும் இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக சர்க்கரை போட்டு சிரப் தயார் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இல்லைன்னா கையால் கூட நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பாகு விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி பிசையுங்க. சர்க்கரை பாகு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, ஒன்றா ஊற்றிட வேண்டாம். இப்போ பாகு அதிகமாகிடுச்சுன்னா கேக் குழஞ்சி போயிடும். கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க. அது கூடவே நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சுகர் பவுடர் கூட மேலே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.